முதல்ல பார்க்க போற மாவட்டம் வந்து தென்கோடியிலேருந்து வருவோம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை 2 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக கூட்டணியும், 4 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றியிருந்தாங்க. அதிமுக வந்து ஆல்மோஸ்ட் 5 தொகுதிகளை வந்து கூட்டணிக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அதாவது 4 தொகுதிகளை பாஜகவுக்கும், 1 தொகுதியை தமாகவுக்கும், கன்னியாகுமரியில மட்டும் அவங்க வந்து கன்டெஸ்ட் பண்றாங்க. அதே மாரி திமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா, 3 வந்து காங்கிரஸுக்கும், 1 வந்து சிபிஎம், மீதி 2 வந்து திமுக டைரக்ட்டா கன்டெஸ்ட் பண்றாங்க. எப்படி சார் ஃபீல் இருக்கு? இப்போ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 6 தொகுதி. 6 தொகுதியில திமுக கூட்டணி 5 தொகுதியில் முன்னிலை. அதிமுக 1 தொகுதியில் முன்னிலை. நீங்க கேட்ட பத்மநாபபுரம் தொகுதியில பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ் தான் லீட்ல இருக்காங்க. இந்த கேண்டிடேட் மாத்துனது, கம்யூனிஸ்ட் குடுத்து அதெல்லாம் எஃபெக்ட் இல்ல. இல்ல நான் கேட்கறது, ஒரு சிட்டிங் அமைச்சர மாத்துறப்ப, அங்க இருக்க லோக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு அதிருப்தி இருக்கும். கூட்டணியோட ஜெல்லாயி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதே போல பத்மநாபபுரம் ஏன்னா, விளவங்கோடு, கிள்ளியூர்ல வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்ட் இருக்கு. அது வந்து இந்திய கம்யூனிஸ்டா மார்க்சிஸ்ட்டுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஏன்னா, அது கேரளா இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு. ஆனா பத்மநாபபுரத்துல வந்து அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட்களோட செல்வாக்கு இருக்கா? இல்ல எப்போதுமே நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிட்யூன்சி பக்கத்து கான்ஸ்டிட்யூன்சி அந்த எஃபெக்ட் இந்த கான்ஸ்டிட்யூன்சிலயும் வரும். இது இல்லாம டிஎம்கே வந்து இது ஸ்ட்ராங்கா இருக்காங்க பத்மநாபபுரத்துல. ஸோ அவங்களோட அப்படியே ஓட் ஷேர் அப்படியே ஆகப்போகுது. போன மாரியே வருவாங்க அந்த ஓட் ஷேர். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது. அது டிஎம்கேவோட பிரசன்ஸ் வந்து நல்லா இருக்கு பத்மநாபபுரத்துல.